என்று அழைக்கப்படுகிறது, பாரததேசன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பதைக்கோ இந்த பரதன் அல்ல, இந்த பரதன் அமிர்தம் அந்த பரதன் அல்ல. அந்த பரதன் நம்மளும் ஒருவனாக இருக்கிறான். இதை அவரவர்களும் கண்டுபிடித்துக் கொள்ள ஒண்ணுமில்லை. ஒவ்வொருவரும் தனக்கு ஓய்வு நேரம் எதுவோ அந்த இந்த நேரமாக வேண்டுமானால் என்றோ நீ எந்த விஷயம் வேண்டுமானாலும் அச்சா வந்துக்கோ. ஒரு கண்ணை திறந்து கொண்டாலும் சரி, கண்ணை மூடிக்கொண்டாலும் சரி, வயிற்று நிறைய பொருள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எந்த நியமங்களும் கிடையாது. தவறு அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு ஓய்வு கிடைக்கிறா அந்த நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கேயும் சரி, எங்க இடத்திலும் சரி, உன் படக்கை அறையாக இருந்தாலும் சரி, அதில் ஜோக்கண்ட அப்பொழுது உன்னுடைய நாசியில் ஓடும் காற்றை நீ உற்று கவனிப்பாயாக. அதே உனக்கு நான் இரு என்று உனக்கு உனக்கு நீ யார் என்பதை அதிக காட்சிப்படுத்தீர்கள். நீ வெல்ல வேண்டிய மனிதத்தினும் அதுவே தொடர்பையும் அதை நீ கட்டியாக பிரித்தக்கொள். உன்னை அவனோடு கொண்டு சேர்த்தனும். இதுதான் திண்மை, இதுதான் இங்கு நடந்தது. இதுதான் காயத்ரி மந்திரத்தின் மூல உடல். காயமின்றால் உடல். இந்த உடல் எங்கிருந்து வந்ததோ அங்கு போய்ச்சவன் சிக்கென்று வந்தது. ஒரு அற்புதமான ஒளியில் இருந்து வந்தது. அந்த ஒளியை போய் அடைய வழி. எல்லா உடலையும் அந்த ஒளி இருக்கிறோம். அந்த ஒளியை நீ கண்டு கொள்ள ஒரு உப்பாய். உன் பாசத்தை நீ உற்று ஒக்கினால் போடு. உன் மனக்கண்ணா, மனக்கண்ணு ஒன்று நெட்டிக்கையா, அறிவேதான் நெற்றிக்கண்ணாக மாறியிரு. புரியுதா? அந்த மனக்கண்ணால் நோக்கினால் அதை நீ பெற்று விடலாம். சகல நோய்களும் கொண்டு போய்டும். உன் வாயிலிருந்து வரும் சொல்கள் நிலை பெற்று நீ நிலையாக வாழ்வார். நீடிச்ச வாழ்வு கிடைக்கும். நீனும் ஒரு மகான் ஆகிவிடலாம். நீ அனைவரும் மகானே. யாரும் தாதாசம் மைந்தன் அறிய. ஒவ்வொருவரிடமிலும் ஒரு மிகப்பெரிய புத்திடம் இருக்கிறார். அதை வெளியில் கொண்டு வருவதற்கு இருந்தால் அற்புதமான வரிக்கு இது. இதற்கு யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கும் யாரும் அருமையாக இருக்க வேண்டியதில்லை, இது யாரும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. எதுதான் உரிமை. இது தப்பியம். இந்த அத்தியாகம் இங்கேயே என் உயிர் சென்று மீண்டும் இங்கேயே என் உயிர் பண்டல் வாழ்த்துவது. உங்களை அறியாமல் உங்களுடைய ஆன்மாவே, உங்களுடைய உடலில் உங்களுடைய ஆன்மான் ஒரு பொழுதும் செல்லவே செல்லான். நான் சாக மாட்டு வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இது சத்தியம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உன்னைக்கு இருப்பவர் அத்தனை பேர்கள். உங்கள் உடலை விட்டு ஆன்மா பிரியுமானால் உங்கள் விருப்பப்படியே பிரிய. இது சத்தியம். புண்ணி ஆணையிட்டு சொல்கிறேன். இது சத்தியம்.